நம்ம முருப்பம் வீட்டுல குறுக்கு சுவர் வைக்கிறதுல அண்ணன் தம்பிக்குள்ள ஓரியாட்டம் வந்துச்சான். சாயந்தரம் பஞ்சாயத்து வச்சுக்கலாம்னு மணிக்கார உங்களை கேட்டு வர சொன்னார். என் வீட்டு சங்கதிக்கு எங்க போய் முட்டிக்கிறதுன்னு தெரியாம நான் தலகுத்தி உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன போய் ஊர் பஞ்சாயத்துக்கெல்லாம் கூப்பிடுறீங்களே. நீ போய் மணியார்ட்ட சொல்லு, இனிமே இந்த பொன்னம்பலம் எந்த பஞ்சாயத்துக்கும் வரமாட்டான். எப்ப என் பொண்ணு வாசப்படியே தாண்டாலும் அப்பவே எனக்கு இருந்த எல்லா யோகியதையும் போயிருச்சு. போய் சொல்லு. ஏண்டாடே, எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்றவன் நீ ஏன் எப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டா? எப்படிடா அரை காசுக்கு போனமானும் 1000 கொடுத்தாலும் வரவா போகுது. ஏதோ இதெல்லாம் கெட்ட சொப்பனமா நினைச்சு மறந்துடுவோம். தைரியமா இருடா. செல்லம்மா, உன் பொண்ணை தனியா கூப்பிட்டு வாசப்படிய மட்டும்தான் தாண்டாளா இல்ல வைத்தியம் நிரப்பிட்டு வந்து நிக்கிறாளான்னு கேளு. ஏதோ தெரிய திரும்ப வாசப்படியை தாண்டால தவிர வேற எந்த தப்பு செய்யற அளவுக்கு கூச்சல் இல்லைங்க. வைத்தியம் அத்துக்கிட்டு ஓடுற மாடு தெற்கு வடக்கு பார்த்துட்டு அடி ஓட போகுது. எனக்கு நம்பிக்கை இல்லடி. எதுக்கு அவ்வளவு ஒரு வார்த்தை கேளடி. அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா ஆளுக்கு கொஞ்சம் அரளி விதையை அரைச்சு குடிச்சிட்டு நாம முதல்ல போயிடுவட்டி. நாம முதல்ல உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் இப்படி சித்திரவதை பண்ணிக்கிற? போலீஸ் வந்திருக்கு. நம்ம சின்ன பண்ண வச்சிருந்திருக்கா. மூத்த குடி பையன் செல்லத்தரம் தான் ராத்திரி அதில் மாட்டிட்டான். கரண்ட் தூக்கி வீசுந்தல தலையில நல்ல அடியான். 2 நாளா பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல கிடக்குறான். ஊர்க்காரவங்க யாரோ மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க. அதான் போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏண்டா நேற்றுல இருந்து வயதை ஒத்த போட்டுட்டு கிடக்குறியே, ஒரு ரூபா சோறுட்டு கடையை போடக்கூடாதாக்கும். வைத்தியர்கிட்ட போனேடி. என்ன சொன்னாரு? ஏதோ களும்பு கொடுத்தாரு. புண்ணு ஆரத்துக்கு 2 வாரம் ஆகும்னாரு. சோறு உண்டாளா? சோறு உண்டாளா இல்லையாடி? நீங்க பேசினாதான் எதுவும் திம்பேன்னு அடம் பிடிக்கிறான். ஏண்டா அந்த பொண்ணு காலையும் வேக வச்சுக்கிட்டு வயிற்றையும் காய போட்டுக்கிட்டு கிடக்குறாளே, ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொன்னா உன் கிரீடம் இறங்கியா போயிடும். எனக்கு செத்து போகணும் போல இருக்குப்பா. தயவு செய்து என்னோட பேசுங்கப்பா. இனிமே நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்ப்பா. நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். எப்போ போல என்னோட பேசுங்கப்பா. இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். நான்
ஏண்டா அவன் சொல்லாம போயிட்டான். ஒரு வாரம் பூரா உங்க ஆட்டுல தண்ணி பாஞ்சிட்டு இருந்து வந்த உடனே அவனுக்கு விட்டு கொடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, 2 பேருமே வயசு முறுக்கம், ஏதாவது வம்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆமா, இந்த வர்ற இனிமே நீ எங்கேயாவது வெளியூர் போறதா அவங்கிட்ட சொல்லிட்டு போ. டேய், அவன் சொல்லாம போயிட்டாங்கிறதுக்காக வடச்சிட்டு நிக்காத, வந்த உடனே அவனுக்கு விட்டு கொடு. என்ன காலங்காத்தால இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்ல வந்துட்டானுங்க. வாங்க. நீ வீட்டுக்கு போ. ஏன்டா எல்லாரும் பாத்துட்டு நிக்கிறீங்க? அவனை இழுத்து பஞ்சாயத்து கொண்டாங்கடா. நில்லுங்கடா. என்கிட்டயும் தப்ப வச்சுக்கிட்டு அவனை மட்டும் தண்டிக்கிறது நியாயம் இல்லை. இன்னொரு தடவை அவன் இந்த ஊருக்குள்ள வந்தா என்ன செய்யணுமோ செய்வோம். நடங்க. மாப்பிள, நூத்துக்கு 100 தண்ணி இல்லாத பால், கறந்த சூடே இன்னும் ஆறல. ஒரு மொந்த போடுறீங்களா? உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாதுங்களா? கோவப்படாத மாப்பிள, இப்பதானே சிக்கலே ஆரம்பமாயிருக்கு. இனிமே தானே மாமனும் மருமகனும் ஒன்னா சேர்ந்து கோதாவில குதிக்க போறோம். சாப்பிடுங்க, பாக்கி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு போய் பேசிப்போம். நான் வர்றேங்க. நில்லு மாப்பிள, நான் தான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் சொல்றேன் இல்ல. உனக்கு அந்த பொண்ணுக்கு சிநேகிதம் இருக்கிறது ஊரறிஞ்ச விஷயமா போச்சு. இப்ப நீ பாட்டுக்கு போயிட்டா அந்த பொண்ணு கதி என்ன ஆகுறது? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நான் மட்டும் யோசிச்சு என்ன பண்றது? அப்பாவும் பொண்ணு இதை பத்தி கவலைப்படுற மாதிரியே தெரியல. ஆனா சூட்டோட சூடா பேசினா எல்லாம் அப்படித்தான் இருக்கும். நீ 2 நாளைக்கு நம்ம வீட்டுல வந்து தங்கு. அவங்க அப்பங்கிட்ட ஆறாமரை பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். மாப்பிள, நீங்க கரண்ட்ல அடிபட்டதா கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டதுல இருந்து மனசு ரொம்ப சங்கடப்பட்டு போச்சு. இப்ப தேவலாங்களா? தேவல. மங்களம் உங்க மேல ஊசரியே வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பனுக்கு பயந்துக்கிட்டு தான் ஓடி போயிட்டா. எப்படியாவது இன்னொரு தடவை கூட்டிட்டு ஓடி போயிடுறீங்களா? இன்னும் உங்க மகன் வர்றாரு, உங்க மகன் வர்றாரு. அடி செருப்பால பொன்னம்பல என்ன இடிச்ச வாயினாடா? ஏண்டா, எவ்வளவு தைரியம் இருந்தா மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்திருப்ப. இப்பவே இந்த இடத்தை விட்டு மரியாதையா காலி பண்ணு. இல்ல ஒரே அரை வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கோ. வா ஹான் நானா? என் மகன் என்ன கிறுக்கனா இல்ல பைத்தியக்காரனா இல்ல சப்பானியா? என்னங்கடா உங்களுக்கு கேள்வி கேட்க யாரும் இல்லைங்கிற நினைப்பா? என் பேரை கேட்டா இந்த ஏரியாவை கிடுகிடுன்னு நடுங்கும். தொலைச்சிடுவேன், தொலைச்சு கிழிச்சிருவேன், கிழிச்சு பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். இல்ல நான் நடக்கிறதே வேற. ஆம்பளைன்னு பாக்குறேன், இல்ல அரைஞ்சிருவேன். இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். எவனோ எக்கடு கிட்டா உனக்கு என்ன போல? ஏங்க, அந்த ஆள்கிட்ட போய் சமாதானப்படுத்துறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆள் தனியா போறாரு. இதுதான் நல்ல சந்தர்ப்பம், போய் பேசுங்க. அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. அப்புறம் பேசுறேன். என்னங்க நீங்க? அந்த ஆள் நான் தான் பயந்துக்கணும், நீங்களுமா பயந்துக்கணும். போய் தைரியமா பேசுங்க. என்ன மாப்பிள, ஜனவாதிக்கு போற நேரத்துல போய் சம்பந்தம் பேசுவாங்க? அவன் திரும்பி வரட்டும், குடிச்சிட்டு போய் பேசுறேன். நமஸ்காரம் பொன்னம்பலம். சௌக்கியமா இருக்கியா மங்களம்? என்ன பொன்னம்பலம், காலையிலேயே குளியல் எல்லாம் ஐட்டாப்ல இருக்கு. நீராகாரமா புட்டு தோசையா? மங்களம்,
என்ன வேணும்னு கேட்டு அனுப்பு. எனக்கு ஒண்ணு வேண்டாமா, நான் எரி எடுக்காம வெளியே கிளம்புறதில்ல. உங்க அப்பங்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போலாம். ஆமா, இங்க பெஞ்சு நாக்காளி ஒண்ணு இல்லையா? பாரியா, மரியாதைங்கிறது நீ கேட்டு வாங்குறது இல்ல, நானா கொடுக்கறது. அத முதல்ல புரிஞ்சுக்க. வாஸ்தவன் தான், இங்க இந்த மரியாதை தான் கிடைக்கும்னு தெரிஞ்சதுதான். ஆனா வந்த விஷயம் முக்கியமாச்சே, அதனால எந்த மரியாதையா இருந்தாலும் ஏத்துக்க வேண்டியதானே. எப்ப அந்த பையனை உன் வீட்டுக்குள்ள சேர்த்தனையோ அப்பவே நமக்குள்ள இருந்த சம்பந்தம் முறிஞ்சு போச்சு. நீயா எந்திரிச்சு போயிட்ட மரியாதையா இருக்கும். வார்த்தைகளை செதற விடுறதுக்கு எனக்கும் ரொம்ப நேரம் ஆகாது. பொன்னம்பலம், கொஞ்சம் பொண்ணுடைய வாழ்க்கை பத்தி யோசனை பண்ணிப்பார். ஒன்று புள்ள இல்லாத அன்னக்காவடி நீ எனக்கு புத்தி சொல்றியா? பொன்னம்பலம், அடாவடிக்கும் தகராறுக்கும் பேரு போனவன் நானுங்கிறது இந்த ஊர் அறிஞ்ச விஷயம். என்னுடைய இந்த 60 வருஷ சர்வீஸ்ல இன்னைக்குத்தான் இவ்வளவு பொறுமையா பேசுறேன். இன்னும் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். மங்களம், இந்த ஆளுக்கு நீ பதில் சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? எங்க அப்பா யார கண்ணாலும் கட்டிக்க சொல்லுதோ அவங்களத்தான் நான் கட்டிப்பேன். தயவு செஞ்சு நீங்க இதுல குறுக்கு வராதீங்க பெரியப்பா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மங்களம். காதிலே தேன் பாய்ச்ச மாதிரி இருக்கு. நீ போமா, போ. பொன்னம்பலம், எண்ணி 4 சொடுக்கு போடுறதுக்குள்ள உன் பொண்ணை தூக்கிட்டு போய் தாலி கட்டி வைக்க என்னால முடியும். ஆனா பாசத்தில் அவளை நீ கட்டி வச்சிருக்கிற பாரு, அதுதான் உன் சாமர்த்தியம். இப்ப நான் வார்த்தை கொடுக்கிறேன், கேட்டுக்கோ. இன்னையில இருந்து சரியா 1 மாசத்துக்குள்ள உன் பொண்ணு சம்மதத்தோட அதே பையனுக்கு நான் அவளை கட்டி வைக்கல, என் ஒரு பக்கத்தை மீசை எடுத்துறேன். இது சத்தியம். அப்படி ஒரு நிலைமை வந்தா நிச்சயமா என் உடம்புல உசுறு தங்காது. இத நீ ஞாபகத்துல வச்சுக்க. நீங்களும் அவங்க அப்பாவும் பேசும்போது அந்த பொண்ணு நடுவுல எதுவுமே சொல்லியா? சொன்னாலே, எங்க அப்பா யார கட்டிக்க சொல்றாங்களோ அவங்களதான் நான் கட்டிப்பேன், நீ இதுல ஒண்ணு தலையிடாத பெரியப்பான்னு ஒப்பாரி வச்சான். அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சிருக்கான் அவங்க அப்ப. சரி விடுங்க, நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணமோ பண்ணிட்டோம். இதுக்கு மேல அவ தலைவிதின்னு நினைச்சுப்போம். அப்படி இல்ல மாப்பிள, இது நமக்கு ஒரு சவால் மாதிரி. அதே பொண்ணு வச்சு அவங்க அப்பா மூஞ்சில கரிய பூசல, என் ஒரு பக்கத்தை மீசை எடுக்கிறதா சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். அதை நம்ம நிறைவேற்றி ஆகணும். வாத்தியாரே, நானும் ஒரு சவால் விடுறேன். இவருக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே மாசத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னா அது தலையை நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். டேய் சும்மா இருடா. இப்ப நம்ம தலைபுறா முடி இருக்கிற மாதிரி. குஸ்தி வாத்தியாரே, யாரா அவன்? கொஞ்சம் வெளியில வாங்க. பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூட்டியிருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன எதுக்குடா கூட்டிட்டு வர சொல்றாங்க? ஏதோ விசாரணைங்களா, என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. மாப்பிள, இப்பதான் சோதனை ஆரம்பம். இன்னைக்கு எக்கச்சக்கமா ஏதோ நடக்கும் போல இருக்கு. என்ன செய்யலாம்? முன்னாடி போங்கடா, வந்துட்டே இருக்கிறோம்னு சொல்லு. அது சரி, ஆமா. என்னப்பா, முன்னால போ, பின்னால வரான்னு சொன்னாருங்க. வரட்டும் வரட்டும். என்ன குஸ்தி வாத்தியாரே, பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு. அதே குடுமி, அதே மீச, அதே உட, ஒண்ணும் மாறின மாதிரி தெரியலையே. பஞ்சாயத்துக்கு யார கூப்பிட்டாலும் கையை கட்டி நிக்கணுங்கிறது ஊர் கட்டுப்பாடு.
நீங்க பாட்டுக்கு வந்த உடனே கட்டளை போட்டு உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? நான் ஒண்ணும் தப்பு பண்ணலன்னு அர்த்தம். தப்பு பண்ணீங்களா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டிய நீங்க இல்ல, நாங்க. மரியாதையா எந்திரிச்சு நின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாட்டாமே, குற்ற ருசுவான உருப்பாடு வேணா நான் தலை குனிஞ்சு நிப்பேன். அதுக்கு முன்னாடி கால்களுக்கு தெரியாத பசங்கள்லாம் வார்த்தை விடுறாங்க. அது மரியாதை இல்லை. சொல்லி வைங்க. என்னத்த சொல்லி வைக்கிறது? நீங்க மட்டும் இந்தாப்பா நிறுத்து. அது நீங்க அவர் பேசுறது அப்படித்தானே இருக்கு. நீங்க வேற பேச ஆரம்பிச்சீங்களா? நான் பேசுவல்ல. இந்த பாருங்க குஸ்தி வாத்தியாரே, இந்த கணக்கம்பட்டிக்கார பையன் எப்படிப்பட்டவன் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இவனாலேயே நம்ம பொன்னம்பலம் குடும்பத்துக்கு கெட்ட பேரு. இப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருந்தோம் எப்படி நீங்க உங்க வீட்டுல சேர்த்து வைக்கலாம்? அதாவது நான் என்ன இந்த ஊர்ல கொலை பண்ணனா இல்ல கொள்ளை அடிச்சனா? நீ சும்மா இருப்பா, அவர் பேசட்டும். யோ, சம்பந்தப்பட்ட நான் இருக்கும்போது அவர் என்ன பதில் சொல்றது? இரு ஐயா, பொன்னம்பலத்துடைய மக கையை புடிச்சிட்டு இருந்தாலோ அல்லது அவளை கெடுத்திருந்தாலோ தான் இவர் பேர்ல குற்றம் சொல்ல முடியும். அவளுக்கு இஷ்டப்பட்டு இவரோட வாழணுங்கிற ஆசையில தானே வீட்டை விட்டு ஓடி போனான். அப்படி இருக்கும்போது அவளை விட்டுட்டு இவர் பேர்ல மாத்திரம் எப்படி குற்றம் சொல்ல முடியும்? ஏங்க அவர் பேசுறது நியாயம் இருக்குது இல்லைங்க? அந்த ஆளு வேணும்னா விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி கேட்டோம்னா சரிப்பட்டு வராதுங்க. வேற எப்படி கேட்கறதா உத்தேசம்? பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இல்லன்னா கேட்க வேண்டிய விதத்துல கேட்போம். பஞ்சாயத்து குடிக்கிறாங்க. பஞ்சாயத்து எங்க பல்லுகளை உடைச்சாங்க. என்னத்தே சும்மா இருக்கிறது? முளைச்ச மூளையில விடல அவன் பேச்சாயிடும். உங்களுக்கு எல்லாம் வாயால சொன்னா பிரயோஜனப்படாது. குஸ்தி வாத்தியாரே, ஊரை பயிற்சிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க கல்யாணம் காட்சி ஆகாதவங்க நாளைக்கு கொள்ளி வைக்கணும்னா கூட எங்களை விட்டு அவங்களுக்கு வேற யாருமே கிடையாது. அதை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நேற்று வரைக்கும் தான் நான் ஒத்த போன வரோம். இன்னிலிருந்து இவன் தான் எனக்கு சுவிகார புத்திரன். இனிமே எவன் தெய்வம் எனக்கு தேவையில்லை. எப்பவுமே இவன் என் வீட்டுல தான் இருக்க போறான். உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கங்கடா. வா மாப்பிள. என்னடா இது? அரிசி பருப்பு எண்ணெய் என்னென்னமோ வாங்க போனேன். ஒண்ணும் கிடைக்கலையா? எல்லா சாமான் கடையில இருக்கு, ஆனா நமக்கு தான் கொடுக்க மாட்டாங்களாம். கொடுக்க மாட்டாங்களா? நீ காசுக்கு தானே கேட்ட, சும்மாவா கேட்ட? கரகட்டுங்க, ஊர் பஞ்சாயத்தை எதிர்த்ததுனால நம்ம 3 பேர்த்தையும் ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்களாம். இனிமே யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுங்கிறது பஞ்சாயத்துக்காரங்க முடிவுங்களாம். நான் வைத்தியன், என்னையே நாடி பிடிச்சு பாக்குறாங்களா? மாப்பிள, இன்னைக்கு சிலம்பு எடுத்து ஒரு வலம் வந்தாதான் இந்த பயல்கள்லாம் சரியாவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? ஊர்க்காரங்களுக்கும் உங்களுக்கு நேரடி விரோதம் எதுவும் கிடையாது. என் மேல இருக்கிற ஆத்திரத்தை இப்படி தீர்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த ஊர் விட்டு போயிட்டா எல்லாம் சரியா போகும். மாப்பிள, நீ எனக்கு ஏதாவது உபகாரம் பண்றதா இருந்தா தயவு செய்து இந்த தர்ம நியாயங்கள் சொல்றத விட்டுடும். நீ ஊருக்கு போறதுக்காக நான் ஒரு பக்கம் மீசி எடுக்கிறேன்னு சொன்னேன். போய் பொட்ட பசங்க இவங்களுக்கு பயந்தா நீ ஊருக்கு போறேங்கிற. இன்னைக்கு நான் மலையை ஏறதா முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வேண்டிய சாமான் சட்டெல்லாம் எடுத்து வை. ஆமாங்க, நீங்க மலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. அதனாலதான் இந்த ஊருக்காரங்களுக்கு துளிர் விட்டு போச்சு. இன்னைக்கு கண்டிப்பா மலை ஏறிட வேண்டியதான். பங்கஜம் பங்கஜம் புஜநேத்ரி பங்கஜம் பல்லி அம்புஜநேத்ரி பார்வதி தாயே பணிந்தே நானே பங்கஜம் பல்லி அம்புஜநேத்ரி. எங்க 3 பேரையும் ஊர் விட்டு ஒதுக்கி வச்சுட்டு உங்களுக்கெல்லாம் திருவிழா, அதுல பஜனை வேற என்னங்கடா? நெல்லுங்கடா அப்படியே. எவனாவது எழுந்திருச்சா மாறுகால் மாறு கை வாங்கிடுவேன். ஊக்கடா. யாரா அவன் பங்கஜத்தை பத்தி பாடினது? அடியேண்டா. பங்கஜம் என்னடா பெரிய பங்கஜம்? என் மங்களத்தை பத்தி பாடுறான். மங்களமா? இப்பதானே கச்சேரி ஆரம்பிச்சிருக்கேன். மங்களம் கடு. என் மாப்பிள ஆசைப்படுறான். அவன் இஷ்டத்துக்கு நீ பாடிதான் தீரணும். மங்களம் முதலே பாடுறது தப்பு. அப்பு ஏண்டா? நாமத்தை போட்டுட்டு சிவன் கோயில்ல உட்கார்ந்து பாடுற, அதுவும் பார்வதிய பத்தியே பாடுற, அது உனக்கு தப்பா தெரியலையா? எழுதுறா எழுதுரு. எவனும் நகரக்கூடாது. நானும் மாப்பிளையும் பாடுவோம்.
நீங்கள்லாம் வாசிக்கணும். என்ன மாப்பிள? மாமா இந்த ஊர்ல கேள்வி கேட்பாரே இல்லையா? நான் இருக்கேன்டா. நீ கேட்காம இருப்பா. மாமா நீ பாடுறீல்ல? டேய் நீ வா. இந்தா மாமா மாலையோட பாடு. மாப்பிள எனக்கு முழுசா பாட வராது, நீயும் கூட சேர்ந்து பாடுறியா? பரவாயில்ல மாமா, நீ சாக்கி மட்டும் ஆரம்பி, பாக்கியெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஹார்மோனியம் போடுறா. மன்னாதி மன்னனை எல்லாம் பார்த்தவண்ணா, அந்த மதுரை வீரனையே எதிர்த்தவண்ணா, அப்பேவட்ட என்ன பஞ்சாயத்திலே நிறுத்திட்டாங்களே படுபாவி பசங்க. என்ன அருமை என்ன பெருமை என்ன அந்தஸ்து என்ன, என் குஸ்தி என்ன பஸ்கி என்ன தண்டால் என்ன, இதை நான் எங்க சொல்வேன், என்ன செய்வேன்? மாப்பிள இதுக்கு மேல நீ பாடுற. அட உன் கதை எனக்கு எதுக்கு மாமா? ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. அத கேட்டாக்கா தாங்காதுமா உங்க மனமே, ஆமா உனமே, ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ண நம்பி என் மனச திறந்து வச்ச சொந்த ஊரு சாதீசனம் அத்தனையும் மறந்து ஏன் சோக கதைய கேடு தாய்க்குலமே, ஆமா தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. ஓடி விளையாண்டதும் யாருமில்லா சமயத்தில் ஜடையில சிரிச்சதும், தோட்டத்தில் வரப்புக்குள்ள தொட்டு தொட்டு பிடிச்சதும், தூண்டி போட்டு மீனை சுட்டு 2 பேரும் கடிச்சதும், அத்தனையும் மறந்து விட்டு இவன் நெஞ்ச வதைக்கிற, அப்பனோட பேச்ச மட்டும் பெரிசாக நினைக்கிற, ஆசைப்பட்ட மாப்பிள்ளையோ அம்மோடு முழிக்கிறா, ஆசைப்பட்ட மாப்பிள்ளை தாங்காதுமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. ஆசை வச்ச ஆம்பளன்னா ஆண்டியாலையிறே, அல்லும் பகல் ஒன்ன எண்ணி தெருவுல திரிகிறேன். நேத்து வர நடந்ததெல்லாம் தெய்வம் செஞ்ச சோதனை, நீ மட்டும் மனசு வச்சா திந்து விடும் வேதனை. நான் மட்டும் இல்லை என்ன சந்நியாசம் வாங்கியிருப்பா, காசி முதல் ராமேஸ்வரம் காவி கட்டி போயிருப்பா. மங்களத்தை பெத்தவனே உன் மனச மாத்திக்கடா, மங்களத்தை பெத்தவனே உன் மனச மாத்திக்கடா. ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே, ஆமா தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. அத கேட்டாக்கா தாங்காதுமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. இந்த ஊரு பொண்ண நம்பி என் மனச திறந்து வச்சேன், சொந்த ஊரு சாதீசனம் அத்தனையும் மறந்து வந்த. ஏன் சோக கதைய கேளு தாய்க்குலமே, ஆமா தாய்க்குலமே, நம்ம தாய்க்குலமே. அத கேட்டாக்கா தாங்காதம்மா உங்க மனமே, ஆமா உங்க மனமே, ஆமா உங்க மனமே. ஏன் மாப்பிள? ஓ எள்ளுதான் எண்ணெய்க்கு காயுது, எலி புழுக்க எதுக்கு காயுது? புரியல. இல்ல நீதான் மங்களத்தை பார்க்க உட்கார்ந்து இருக்கிற, நான் எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன்? அவங்க பாட்டி வரும் பாருங்க. ஏன் பேச மாட்டேன்?
ஒரு பக்கத்து மீசி எடுக்கிறேன்னு நான் எல்லாம் சவால் விட்டுருக்கிறேன். 1 மாசம்னு சொன்னேன். 15 நாள் தான் பாக்கி. என் மான மரியாதை என்ன ஆக போகுதோ? என்ன மாப்பிள, கிளிப்பாட்டுக்கு இப்படி சுதந்திரமா போயிட்டு இருக்கு, இங்க சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படி? உங்கள மாப்பிள அம்போன்னு உட்கார்ந்துருக்கீங்களே, ஏதாவது ஐடியா சொல்லுங்களேன். நான் பக்கத்துல போனாலே அப்பா அப்பான்னு ஒப்பாரி வைக்கிறேன். அவளை வச்சு என்ன பண்றது? வேணா அவங்க அப்பா 4 சாத்தி சாத்திட்டு அவ கழுத்துல தாலியை கட்டுறேன். நான் கல்யாணத்துக்கு தான் ஐடியா கேட்டேன், கருமாதிக்கு இல்ல. எனக்கு அது ஒண்ணுக்குதான் ஐடியா வரும். ஏன் மாப்பிள இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அந்த பொண்ணை சோழ காட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் உடனே பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. கெட்டு போன பொண்ணு நீதான் கட்டிக்கணும் சொல்லிட்டு உன் கால வந்து விழுவாங்க. அப்புறம் என்ன? சரி இல்லையா? வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். உன் வயசுக்கு சரியா இருக்குமேன்னு சொன்னேன். பிடிக்கலன்னா விட்டுடு. ஏன் மாப்பிள இன்னொரு சின்ன யோசனை. என்ன? சின்னது சொல்லுங்க. அந்த வீட்டு வாசல்ல 6 அடி நீட்டம் 6 அடி அகலத்துல ஒரு பெரிய குழியா வெட்டி அதுல நிறைய நெருப்ப போட்டு ஒரு அக்னி குண்டமா வளர்க்கறது. வளர்த்தி 24 மணி நேரத்துல அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கல, நீ அதுல குதிக்க போறத நான் ஊர் பூராவும் தண்டோரா போட்டு. இது எப்படி? ஒருவேளை அவங்க அப்பா கட்டி கொடுக்கலன்னா என்ன உண்மையிலேயே அதுல குதிக்க சொல்றீங்களா? இப்படி சும்மா இருக்கிறத விட அது ஒரு பெரிய தியாகமா இருக்காது? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கழுத்துல கட்டுறேன். உங்க அப்பா சம்மதிச்சாருன்னா உங்க வீட்லயே இருந்து குடும்பத்தை நடத்தலாம். இல்ல குஸ்தி வாத்தியார் கொஞ்சம் வெளியே படுக்க சொல்லிட்டு அவர் குடிசையில குடும்பத்தை நடத்தலாம். என்ன சொல்? வீட்டுக்கு போ. அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க மாமா. நீ வீட்டுக்கு போறே இப்போ. மாமா நான் சொல்றது கேளுங்க. தயவு செஞ்சு அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க மாமா. மாமா ஏண்டா தாய் மாமா நான் இருக்கேன். எவ்வளோ தில்லு இருந்தா என் முறப்பொண்ணு கழுத்திலேயே தாலி கட்ட வருவேன். ஏன் இந்த ஐயாவை பத்தி தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா? யார் அடிக்கிறாங்கன்னு சொன்னேன்? அவர்தான் பெரியப்பா. உங்க வீட்டுல இருக்காரு அவரை. நம்ம வீட்டுல கருப்பனையா? ஐயோ இல்ல பெரியப்பா, என்ன பொண்ணு பாத்துட்டு போறாரு அவரு பெரியப்பா. சீக்கிரமா போங்க பெரியப்பா. ஆனா நீ ஒண்ணு, அவன் யாரோ அசலூர்காரன், அவன் அடிச்சா நீ ஏமா இப்படி பதற? பெரியப்பா நீங்க விளையாட இதுவா நேரம், அவரை போய் காப்பாத்துங்க பெரியப்பா. மங்களா, உனக்காவது அவன் பொண்ணு பார்த்துட்டு போன சம்பந்தமாச்சு இருக்கு. எனக்கும் அவனுக்கு என்ன இருக்கு? வயசான காலத்துல அவனுக்கு வக்காலத்து அவங்க போய் என்னையும் சேர்த்து காத்திட்டாங்கன்னா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. பெரியப்பா உங்க காலை பிடிச்சு கெஞ்சு கட்டுக்கிற பெரியப்பா. எதோ மனசுல வச்சு பேசாதீங்க. தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க பெரியப்பா. இத பாருமா, உங்க அப்பா எவனை கட்டிக்க சொல்றானோ அவனை தானே நீ கட்டிக்க போற. இந்த பாயை கேடு கட்டு போனா உனக்கு என்ன? நீ போய் சாப்பிட்டு பேசாம தூங்கு. Ah!